திரு சாமிநாதன், திமுகவுக்கு இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்படுவதற்கான பிரதான காரணங்கள் அப்படின்னா என்னென்னலாம் வகைப்படுத்தலாம்? இல்லை, முதல்ல அவர்கள் விஜயை ரொம்ப குறைவாக மதிப்பிட்டு விட்டார்கள். விஜய் என்பது ஒரு பெரிய சக்தி என்பதாக அவர்கள் முதல்ல உள்வாங்கிக்கல அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, திமுக இரண்டுக்கும் பொருத்தி பார்க்குறேன். விஜய் மீது கூர்மையான விமர்சனங்களை முன்வைக்கல. திமுகவை மட்டும் முதல்ல பேசணும்னா ஆமா. ரெண்டாவது திமுக கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்பினாங்க. மகளிருக்கு கொடுத்த 1,41,00,000, பெண்களுக்கு கொடுத்த 1000 ரூபாய், அந்த திட்டமே போதும், நம்ம செய்திருக்கிற நலத்திட்டங்களே போதும்னு நினைச்சாங்க. ஆனா முந்தைய அரசுகளை விட திமுகவினுடைய கடந்த 5 ஆண்டு கால அரசு நிறைய திட்டங்களுக்கான அரசு தான். நான் முந்தைய திமுக அரசுகளோடய ஒப்பிட்டா 2006-11 ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டி மட்டும்தான் நினைவில் இருக்கு. பட் அதை தாண்டி இந்த அரசுல பார்த்தா புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், திட்டங்கள் தோறும் வந்துகிட்டே இருக்கு. தினம் தினம் அணிவகுக்கிற திட்டங்கள். எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அதை பார்த்தா நம்ம இவ்வளவு திட்டங்கள் கொடுத்துருக்கோம், ஒரு அபரிவிதமான நம்பிக்கை வருவது இயல்பான ஒன்றுதான். ஆனா வந்திருக்கிறது இதுவரைக்கும் ஆட்சியில் இல்லாத ஒரு நடிகர். அவங்க கடந்த கால வரலாறுகளோட பொறுத்துறாங்க. சீமான் வந்தாரு, விஜயகாந்த் வந்தாரு, சரத்குமார் வந்தாரு, பல நடிகர்கள் வந்திருக்காங்க. அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்துல விஜய் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பதை கவனிக்க முதல்ல தயங்குறாங்க சார். ஒன்று அது. இரண்டாவது, முன்னாடியெல்லாம் அரசியல் கட்சிகள், ரொம்ப குறிப்பா திமுக ஆழமாக நம்பினது தொண்டர்கள் பலத்தை. ஆனா இந்த தேர்தலில் கடந்த 5 ஆண்டு காலில் பாத்தீங்கன்னா திமுகவினுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இல்லை. இங்க கட்சி நிர்வாகிகள் மகிழ்ச்சியா இருந்தாங்க, மாவட்ட செயலாளர்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. கடைமட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்க தொண்டர்கள் தான். அதனாலதான் அதுக்கு பேர் உடன்பிறப்பு. உடன்பிறப்புனா ஒரு உணர்வு பூர்வமா களத்துல கிரவுண்ட்ல இருந்து வேலை செய்யறவங்க தான் உடன்பிறப்பு அப்படிங்கிறோம். அந்த அளவுக்கு அவங்க இருந்தவர்கள் இன்னைக்கு தொண்டர்கள் மனநிலையில கிட்டத்தட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் கையில போயிருச்சு. இன்னைக்கு தேர்தலில் ஜெயிக்கிறது, தோக்கிறது, யாரை வேட்பாளராக போடுறது, யார் களப்பணியாற்றுறது. ஒரு ஒரு மிக சீனியரான ஒரு திமுக நண்பர் சொன்னார் சார், ரொம்ப வயதான பெரியவர். அப்போ அவர் ஒரு முறை சொன்னார், கன்னியாகுமரியை நோக்கி ஒரு முறை வந்துட்டு இருந்தாரா கலைஞர் அவர்கள். நான் இந்த உதாரணத்தை சொன்னால் இது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வருகின்ற பொழுது திருச்சி தாண்டி மதுரையை நோக்கி வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல கட்சி கொடிகள் ரொம்ப கூர்மையா அழகா நேர்த்தியா 2 பக்கமும் கட்டப்பட்டு இருந்துச்சான். இதை பார்த்தா யாருனாலும் சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற புதிய கட்சி தொடங்கி எல்லாரும் கொடி கம்பத்தில் கம்பம்லாம் கொடியெல்லாம் நீட்டா பறந்துட்டு இருக்கு, 2 பக்கமும் வரவேற்கிறதுக்கு கொடிகள் கட்டியிருக்காங்கன்னு மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனா அந்த கொடி ரொம்ப நேரா இருக்கிறத பார்த்துட்டு கலைஞர் உடனடியாக அந்த மாவட்ட செயலரை கூப்பிட்டாரா, என்னையா உங்க மாவட்டத்தில் வேலை செய்ய ஆளே இல்லையா, ஆள் வச்சு கொடியெல்லாம் கட்டியிருக்க, ரொம்ப கரெக்டா ஸ்ட்ரிக்டா அந்த யூனிஃபார்ம் போட்ட காக்கி சட்டை மாதிரி நிற்கிது கொடி, நீ கட்சிக்காரன் கட்டியிருந்தா இப்படியா கட்டியிருப்பான், அங்கே இங்கேயும் கொஞ்சம் அசைஞ்சிருக்குமே பிசைஞ்சிருக்குமே அப்படின்னாரு. இதை சொன்ன ஒரு மிகப்பெரிய சீனியரான ஒருவர் ரொம்ப யதார்த்தமா பதிவு செஞ்சுட்டு இருந்தார். அப்ப திமுக தொண்டர்களுடைய மனநிலையில அந்த எண்ணம் இருக்கா, கட்சி கிட்டத்தட்ட கட்டமைப்பின் அடித்தளம் தொண்டர்கள் தான். வியூக வகுப்பாளர்கள் ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறது, யார வேட்பாளர்களாக நிறுத்துவது, கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்களை கொடுப்பது, எந்தெந்த தொகுதிகளை திமுக போட்டியிடுவது, எப்படி வாக்காளர்களை கவர்வது, எதிர்கட்சிகளை எப்படி சமாளிப்பது, அதற்கு தானே. இதற்கும் தொண்டர்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் தொண்டர்களுக்கான ஒரு பெரிய இடைவெளி உருவாயிருச்சு சார். நீங்க கிட்டத்தட்ட தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நம்பினாங்க, ரொம்ப அபரிவிதமான நம்பிக்கையாக, நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையாக அது மாறிடுச்சு. அந்த நம்பிக்கை என்ன ஆகிவிட்டதுன்னா களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் அந்த இதுக்கும் ஒரு இடைவெளியை உருவாக்கியிருக்கு. இன்னொன்று, கடந்த கால ஆட்சிகளில் தொண்டர்கள் நிறைய பயன் பெற்றாங்க. அது ஏதோ ஒரு வகையில் நேரடியாக தொண்டர்கள் பயன் பெற்றாங்க. இப்ப திமுக திண்டர்கள் பயன் என்கிற இடத்துல இருந்து மக்கள் பயன் என்கிற இடத்துக்கு நகர்ந்திருந்தாங்க. நல்ல மூவ் தான். மக்கள் பயன் அப்படிங்கிறது நேரடியான பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் போற 1,41,00,000, பெண்களுக்கு போற 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தில் வழங்கப்பட்ட 1000 ரூபாய், தமிழ் புதல்வன், நான் முதல்வன் திட்டத்தில் வழங்கப்பட்ட பயனாளிகள், இப்படி எல்லாமே மக்களை நோக்கி போயிட்டாங்க. பட் கிரவுண்ட்ல இருந்து அந்த ஓட்ட பூத்துல சேர்க்க வேண்டியது தொண்டர்கள். நீங்க முந்தைய கலைஞர் ஆட்சியில தொண்டர்களுக்கு இருந்த அந்த இடமும் இப்ப வழங்கப்பட்ட இடமுங்கிறது உண்மையை உடைத்து சொல்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களை போல தீபாவளி பொங்கலுக்கு போனஸ் கொடுக்குற கலாச்சாரம் வந்துருச்சு கீழே இருக்கக்கூடிய வட்ட செயலாளர்களுக்கு, பிரதிநிதிகளுக்கு. பட் இது எதுவுமே நடத்தாம தாவேக்கா ஓட்டு வாங்குதுன்னா அந்த நெருக்கம் நீங்க கிட்டத்தட்ட அது நல்ல நெருக்கமா அவங்க நேரடியாக சந்தித்தாங்களா என்பதை தாண்டி திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி. அப்ப பெண்கள் ஓட்டு நமக்கு விழுந்துரும் அப்படின்னு குறைவாக மதிப்பிட்டது ஒன்று. இன்னொன்று, எதிர்மறை விமர்சனங்களை காது கொடுத்து கேட்டது ரொம்ப குறைவு என்று நான் நினைக்கிறேன். இப்ப நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் இடையிலான பாண்டிங் இல்லையா? அவன் ரொம்ப ரொம்ப பெரிய உரையாடலே இல்ல, ரொம்ப பெரிய இடைவெளி விழுந்து விட்டது. நீங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டங்களையும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மாவட்ட செயலர், நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. அறிவாலயத்தில் அவங்க எவ்வளவு ஃபேஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட கட்சியில சீட்டு கொடுக்கிறது யாருக்குன்னு வருகிற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைகளை சொன்னவங்க தானே அதிகமாக இருந்தாங்க. அப்ப இது அவ்வப்போது இந்த குறைகள் கேட்கப்பட்டிருக்கும். கிளைக்கழகம், வட்டம், ஒன்றியம், மாவட்டம், இந்த அடுக்குல தானே இருக்கு இந்த கட்சிகள். ஆமா, இந்த அடுக்குகள்ல தான் இருந்தது. பட் என்னன்னா மாவட்ட செயலாளர்களுக்கு வேண்டியவர்கள் தான் இந்த அடுக்குகள்ல பிரதிநிதித்துவமாவே வர்றாங்க. அங்கிருந்து தான் பிரச்சனை தொடங்குது. நீங்க ஒரு தேர்தல் ஜனநாயக முறைப்படி
திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் திமுகவில் மாவட்ட செயலாளர் நியமனம் தொடங்கி எல்லாமே ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய இயக்கம். இருந்தாலும் மாவட்ட செயலாளர் கைகாட்டுறவர் தானே ஒன்றிய செயலாளராக வருகிறார். அவரது ஆசி பெற்றவர் தானே ஒவ்வொரு பகுதியிலையும் பொறுப்பாளராக வராங்க. அந்த இடைவெளி கொஞ்சம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி 24.19% வாக்குகளை திமுக பெற்றிருக்கு. திமுக மட்டும் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு சதவீதம். இது திமுக கோர் ஓட்டா இல்லையா? இது திமுகவினுடைய ஆணிவேரான ஓட்டு. நான் அதுதான் சொல்றேன். தொண்டர்கள் கோபமா இருக்கிறாங்க, ஆமா, அதிருப்தியா இருக்கிறாங்கன்னா இவ்வளவு சதவீத கோர் ஓட்டை ரீட்டைன் பண்ணிருக்குமா திமுக? நிச்சயமா பண்ணியிருக்காங்க சார். தொண்டர்கள் வேலை செய்யணும்ல, கிரவுண்ட்ல வேலை செய்திருந்தா இதுக்கு மேலதானே வந்திருக்கணும். இது திமுகவினுடைய அடிமட்டமான ஓட்டு. நீங்க இப்ப அண்ணா திமுகவுக்கு இது பொருந்தும். பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரையே காட்டாம 21% எடுக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் பாருங்க, அதே 21% தான் எடுக்கிறாங்க. அதிமுகவும் தன்னோட கோர் ஓட்டை தான் எடுத்திருக்கு. இல்ல, விஜய் வேவ்னு சொல்ற ஒரு எலெக்ஷன்ல அதிமுகவுக்கு அப்புறம் வருவோம். திமுக 59 இடங்களை தக்க வைக்குது, 24.19% வாக்குகளை ரீட்டைன் பண்ணுதுன்னா அதிருப்தி இருக்கு. நிர்வாகிகள் பேசல, மாவட்டத்தை தொடர்பு கொள்ள முடியல, முதல்வரோட பேச முடியல, இடம் கிடைக்கல. இவ்வளவு அதிருப்திகளை மீறி கட்சியினால நேரடியாக தங்களுக்கு பயன் இல்லைங்கிற அதிருப்தியை மீறி ஓட்டு போட்டிருக்காங்களா போடலையா? இல்ல, அது கிட்டத்தட்ட இவ்வளவு திட்டங்கள்ல சார். இந்த திட்டங்களுக்கு 150 தொகுதிகள் ஜெயிச்சிருக்கணும். திட்டங்கள்லாம் மக்களுக்கு கிடைக்கிற பயனோட சேர்ந்து அவர் ஒரு பயனாளி, அவ்வளவுதானே? அதுதான் சொல்றேன். அப்ப கட்சிக்காரருக்கும் கரைவேட்டி கட்டியவருக்கும் மக்களும் சமம் என்கிற நிலை வருகிற பொழுது தன் உழைப்பை செலுத்துகிற ஆற்றல் அவருக்கு குறைஞ்சிரும்ல. கூடுதலா ஒரு பெனிஃபிட் எதிர்பார்க்கிறாரா? ஆமா, கூடுதலா. ஆமா, நீங்க கிட்டத்தட்ட கட்சிக்காரர்களுடைய குடும்பத்தினருக்கான சில தேவைகள் இருந்திருக்கும், அதற்கு போய் அணுகியிருப்பாங்க. அது எந்த முறையில் செய்து தரப்பட்டது, அதை மதிப்பீடு செய்வாங்க. நீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வேட்டையை மடித்துக் கொண்டு வேலை செய்கிறவங்க தான் கழக தொண்டர்கள். அந்த தொண்டர்களுடைய நியாயமான எதிர்பார்ப்புகள் 2 இயக்கங்களின் போதும், நான் இப்ப இந்த இயக்கத்தை பேசுகிற பொழுது கடந்த 5 ஆண்டுகள் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லைங்கிறதும் இந்த முடிவுகள் நமக்கு உணர்வு. ஓகே.